பொதுவா ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிற கேள்விகள்ல ஒண்ணு, இயேசு தன்னை கடவுள்னு எங்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். இதுக்கு எத்தனை வேதாகம விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஏற்க மனம் இல்லாம திரும்ப திரும்ப அதையே கேட்கிறது வாடிக்கையான ஒன்று. இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று சொல்வதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னை கடவுள் என்று சொல்ல நினைத்திருந்தால் மனிதனாக வரவேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி என்றால் சரியான கேள்வி எது தெரியுமா? கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாக வரவேண்டிய அவசியம் என்ன என்பதே. சரி, இயேசு தன்னை கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்கும் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் பாணியிலேயே சில கேள்விகளை முன்வைத்துவிட்டு பின்னர் பதிவின் நோக்கத்திற்கு நுழைந்து விடலாம். முதல் கேள்வி, ஃபிர்அவுன் என்பவர் தன்னை சாதாரண இறைவன் அல்ல, மாபெரும் இறைவன் என்று கூறுகிறார். உடனே அவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? இரண்டாவது கேள்வி, கவனியுங்கள். குரானில் சொல்லப்படும் இயேசு அதாவது ஈசாவை அல் மசீஹ் அதாவது மேசியா என்றும், அவர் அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆவி என்றும் குரான் அடையாளப்படுத்துகிறது. குரானில் சொல்லப்படும் ஈசா தன்னை அல் மசீஹ் அதாவது மேசியா என்று எங்கே சொல்லியிருக்கிறார்? தன்னை அல்லாஹ்வின் வார்த்தை என்று எங்கே சொல்லியிருக்கிறார்? தன்னை அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆவி என்று எங்கே சொல்லியிருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் இல்லை. இதில் இரண்டாவது கேள்வியான ஈசா தன்னை அல் மசீஹ் அதாவது மேசியா என்று எங்கே சொல்லியிருக்கிறார் என்று நான் கேட்ட கமெண்ட்டுக்கு வந்த பதிலுடன் இந்த பதிவு ஆரம்பமாகிறது. வெல்கம் டு த ஷோ ஆல். இயேசு தன்னை கடவுள் என்று எங்கே சொன்னார் என்று கேள்வி கேட்கும் இஸ்லாமியர்களை பார்த்து, ஈசா தன்னை அல் மசீஹ் அதாவது மேசியா என்று எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் பதிலில்லை. நீங்களே அந்த கமெண்ட்ஸை பாருங்கள். குரானை எழுதியவர் இயேசு இல்லை, முகம்மதுவுக்கே குரான் வெளிப்படுத்தப்பட்டது என்று ஒருவர் சொல்கிறார். நான் அல்லாஹ்வின் ஊழியன் என்று ஜீசஸ் சொல்லியிருக்காரே, அது உங்களுக்கு ஓகேவா என்று இன்னொருவர் கேட்கிறார். அல்லாஹ் யாரை அனுப்புகிறாரோ அவரே மேசியா, இஸ்லாமிய இறையியலுக்கு இதுவே போதுமானது என்று ஒருவர் சொல்கிறார். ஆக மொத்தத்தில் ஈசா தன்னை அல் மசீஹ் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அப்படியென்றால் இயேசு தன்னை கடவுள் என்று எங்கே சொன்னார் என்று கேட்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையான விஷயமாக உள்ளது. இதில் ஒரு இஸ்லாமிய சகோதரரின் கமெண்டை கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து இறைவன் என்பதை அவரை அறியாமலே ஒப்புக்கொண்டுள்ளார். அல்லாஹ் அனௌன்சஸ் ஜீசஸ் டைட்டில் as மெஸ்ஸையா, அதாவது அல்லாஹ் ஜீசஸ் தான் மெசையா என்று அறிவிக்கிறாராம். ஆகையால் இவர்கள் ஜீசஸை மெசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களாம். சரி, இப்போது எபிரேயர் முதல் அதிகாரத்திற்கு வருவோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத் தன்மையை மிகவும் அழுத்தமாக கூறும் அதிகாரமாகும். முதல் வசனத்திலிருந்து வாசித்துக் கொண்டு வந்தால் அதில் 8ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதை சற்று கவனியுங்கள். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தேவனே என்று அறிவிக்கிறார். அவருடைய ராஜ்யம் நீதியானது என்று சொல்கிறார். பிதாவாகிய தேவனே ஆண்டவராகிய இயேசுவை தேவன் என்று அழைக்கிறார். அதாவது திரித்துவத்தில் இருக்கும் 2ஆம் நபரான இயேசுவை தேவன் என அழைக்கிறார். இதைவிட என்ன சான்று வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அன்புடன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் அனைவரும் உண்மையை அறிய விரும்புகிறோம். நித்திய வாழ்வு எவ்வாறு கிடைக்கும் என்று சிந்திக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் தெளிவாகச் சொல்லுகிறது, நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6. இதன் பொருள் இயேசு இல்லாமல் பிதாவாகிய தேவனிடம் செல்ல முடியாது என்பதாகும். நல்ல செயல்கள் மட்டுமே ரட்சிப்பை அளிக்க முடியாது. ஏனெனில் தேவன் பரிசுத்தரும் நீதியுள்ளவரும் ஆவார். குரான் சொல்லும் ஈசா தேவனுடைய வார்த்தையாக அல் கலிமாவாக இருக்கிறார். அவர் பாவம் செய்ததாக குரானில் எங்கும் காண முடியாது. இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று வேதாகமம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகர். நம்மால் நமது முயற்சிகளால் பரலோகத்தை அடைய முடியாது. பிதாவை அறிய வேண்டுமெனில் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை விசுவாசிப்பதே ஒரே வழியாக வேதாகமம் சாட்சி சொல்லுகிறது.